ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது டிஎம்பி பேங்க், அதாவது தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் டிஎம்பி பேங்க்கில் இருக்கிற 400 டேஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் எப்படியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது இதில் வந்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஸோ இந்த குவார்ட்டருக்கு வந்து ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்டேட்டட் ஆகிருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ டென்யூர் வந்து 400 டேஸ், அதாவது 1 இயர் அண்ட் 1 மந்த் வந்து ஒரு அரௌண்ட் 1 இயர் அண்ட் 1 மந்த்தாக இந்த ஸ்கீம் வந்து இருக்கும். அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜென்ரல் பப்ளிக் வந்து 7.05% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 7.55% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஸோ இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சீனியர் சிட்டிசனுக்கு 7.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் இப்போது ரெப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லெஸ் பண்ணதுனால ஸோ எப்படியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே லெஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது மினிமம் டெபாசிட் எவ்வளோ, மேக்ஸிமம் டெபாசிட் இல்லை அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நோ லிமிட்டு, அதான் 2 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பே அவுட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குமுலேட்டிவ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. குமுலேட்டிவ் அப்படின்னா ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அந்த 400 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் குமுலேட்டிவ் இருக்குது, வெறும் குமுலேட்டிவும் இருக்குது. ஸோ அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். நான் குமுலேட்டிவ் அப்படின்றது உங்களால் டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா தான் எடுக்க முடியும், அதுக்கு முன்னாடியே எடுக்க முடியாதது தான் இந்த நான் குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் அண்ட் ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் டிஎம்பி பேங்க்கில் 7 டேஸ் கழிச்சு நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதாவது 5 lakhsக்குள்ளே அப்படின்னா 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கம்மி பண்ணுவாங்க. 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. 5 lakhsக்கு மேலேனா 1% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோ ரினியூவலும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதாவது டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம், அல்லது அப்படியே நெக்ஸ்ட் டென்யூருக்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக டிஎம்பி பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப், ஸோ கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு நியர்பையாக இருக்கிற உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது உங்களுடைய பேங்க்லேயோ அல்லது உங்களுக்கு நியர்பையாக இருக்க எந்த பேங்க்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நியர்பையாக என்ன பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச்சில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்கீமை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கான எப்படியும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், அல்லது பிரான்ச்சை விசிட் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் பேங்கிங் அண்ட் நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஆன்லைன் 24 hours into 7 எப்போ வேணாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது டிடிஎஸ் டிடக்ஷன்ஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ டிடிஎஸ் டிடக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவராலாக ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே ஜென்ரல் சிட்டிசன் வந்து இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% சார்ஜஸ் வந்து போடுவாங்க. ஸோ ஓவராலாக எல்லா பேங்க்லேயுமே சேர்த்து இன்ட்ரெஸ்ட் ஒரு 1 இயருக்கு ஃபினான்ஷியல் இயரில் 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா 10% சார்ஜஸ் வரும். சீனியர் சிட்டிசன் 1 lakhக்கு மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சார்ஜஸ் வரும், அவங்களுக்கும் 10%. இது வந்து பேன் கார்டு இருக்கிறவங்களுக்கு, பேன் கார்டு இல்லாதவங்களுக்கு 20% வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 15H and G வந்து உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது ஸோ இதில் வந்து இது வரைக்கும் நம்ம டீட்டெயில்ஸை பார்த்தோம். ஸோ இதில் குயிக் ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 7.55% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 400 days, 1 year and 1 monthக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 நம்ம பார்த்துட்டோம். இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது இன்ட்ரெஸ்ட் சீனியர் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, ஜென்ரல் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 lakh அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.05% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சீனியர் சிட்டிசனுக்கு 7.55% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதில் 7,739 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் அவங்களுக்கு கிடைக்குது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8,134 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அடுத்தது ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 3 லட்ச
ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,217 ரூபா. ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அந்த 3 லட்ச ரூபாயும் சேர்த்து 3,23,217 ரூபா கிடைக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு 24,402 ருபீஸ் வந்து கிடைக்குது. அடுத்து ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 38,695 ரூபா கிடைக்குது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 40,670 ரூபா கிடைக்குது. அடுத்தது ஒரு 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 54,173 ரூபா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 56,939 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அடுத்தது ஒரு 9 லட்ச ரூபா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 69,651 ரூபா கிடைக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு 73,207 ரூபா அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அடுத்தது ஒரு 11 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ ஒரு 85,129 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 89,476 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ எதுக்காக இந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டோட மியூச்சுவல் ஃபண்டோட இந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதாவது சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ ஹையஸ்ட் ரிட்டர்ன் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேரண்டி ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியர்பையாக இருக்க பேங்க்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.